tomatoes நல்லா boil ஆயிடுச்சு. So இந்த boil Hello, hi friends. Welcome to Sofykitchen. இன்னைக்கு என்ன செய்ய போறோம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலான சிக்கன் பிரியாணி செய்ய போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நான் 2 கிலோ சிக்கன் எடுத்து வச்சிருக்கேன். அது கூட வந்து தூத்துக்குடி ஸ்பெஷலான சிக்கன் பிரியாணி மசாலா சேர்த்துருக்கோம். அதை வந்து நான் ஒரு 2 ஸ்பூன் போல போட்டிருக்கேன். அது கூடயே வந்து 1 ஸ்பூன் போல என்ன பண்றீங்கன்னா ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. இது கூட வந்து தேவையான அளவுக்கு இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம பிரியாணிலையும் தனியாக உப்பு சேர்க்க போகிறோம். ஸோ இந்த சிக்கன் தேவையான அளவு உப்பு மட்டும் போட்டுக்கோங்க. இது கூடயே வந்து நம்ம என்ன பண்ணுறோம், தயிர் வந்து ஒரு 4 ஸ்பூன் போல் போட்டுக்கோங்க. ரொம்ப சேர்க்க வேணாம். ஏன்னா நம்ம பிரியாணிலையும் தயிர் சேர்ப்போம், ரொம்ப புளிப்பாயிடும். அதனால இதில் ஒரு 4 ஸ்பூன் போல் ஊற்றிக்கோங்க. நார்மல் சின்ன ஸ்பூனில் தான் நான் ஊற்றிருக்கேன். இப்போ ரொம்ப அதிகமாக ஊற்ற வேண்டாம். இதை நல்லா வந்து மேரினேட் பண்ணி வச்சுருவோம். இப்போ எதுக்காக இந்த சிக்கன் நம்ம பிரியாணிக்காக மேரினேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரியாணியில் போடுற சிக்கன் நிறைய பேருக்கு பிடிக்காது, ரொம்ப பிளைனாக இருக்குன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம மேரினேட் பண்ணி நம்ம இந்த சிக்கனில் வந்து பிரியாணிக்குள்ளே போடும்போது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். சிக்கனுக்குள்ளே காரம் உப்பு எல்லாமே வந்து நல்லா இறங்கி போயிருக்கும், சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் நம்ம இப்போ மேரினேட் பண்ணுறோம். இது ஒரு பக்கம் நம்ம மேரினேட் பண்ணி வைக்கும் போதே என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம 2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கோம். ஸோ 2 கிலோ ரைஸ், பிரியாணி ரைஸ் எடுத்துருக்கோம். அந்த 2 கிலோ ரைஸையும் வந்து 2 வாட்டி தண்ணியில் அலசிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி வச்சு ஊற வச்சிருங்க. அது ஒரு பக்கம் ஊறட்டும். இது மேரினேட் ஆகட்டும். அங்கே சிக்கனும் வந்து நல்லா வந்து ஊறட்டும். ரைஸும் ஒரு பக்கம் ஊறட்டும், சிக்கனும் மேரினேட் ஆகட்டும். இந்த பிரியாணி வந்து எங்க தம்பி தான் செய்கிறான். இது அவனோட ஓன் ஸ்டைல். அவன் வந்து செய்வான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு வாட்டி சூப்பராக இருக்கும். ஓகே, இப்போ வந்து நாங்கள் அடுப்பில் தான் செய்ய போகிறோம். இப்போ வந்து பிரியாணிக்கு தேவையான மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து எடுத்து ரெடியாக வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து பிரியாணி செய்ய தான் போகிறோம். ஸோ வாங்க பிரியாணி செய்ய போகலாம். இப்போ நான் அடுப்பில் செய்கிறது பெரிய ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். ஏன்னா நாங்கள் நிறைய பேருக்கு செய்கிறோம். ஸோ எண்ணெயும் நெய்யும் இதில் ஊற்றிக்கலாம். எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடாகணும். ஏன்னா இது டப்புன்னு சூடாகிடும். நம்ம அடுப்பில் வைக்கலாம், நெருப்பு வந்து நல்லா பரவி எரியும். ஸோ அதனால் வந்து பார்த்து நீங்கள் நார்மல் ஸ்டவ்வில் செய்யும் போது சிம்மில் கூட வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இது கூடயே வந்து நெய்யும் சேர்த்துக்கலாம். இது கூட வந்து ஃபர்ஸ்ட் வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம் நம்ம. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இது கூட எடுத்து வச்சுக்க பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். போட்டு எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அன்னாச்சி பூ எல்லாம் சேர்த்துக்கோங்க. வாசனைக்கு பிரியாணிக்கு என்னென்ன போடுமோ எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 7 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. இந்த பச்சை மிளகாய் வந்து ரொம்ப காரமாக இருக்கும், சின்னதாக இருக்கிறதுனாலும் அதான் நான் கம்மியாக தான் பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது கூடயே வந்து ஒரு இப்போ நான் எடுத்து போகிற ஸ்பூன் நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி டைப் ஸ்பூன் தான். இதில் வந்து நான் ஒரு 7லேருந்து 7 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். அது நல்லா வந்து வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, இது கூடயே வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். நான் வந்து வெங்காயம் வந்து எவ்வளோ சேர்த்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய வெங்காயமாக இருந்ததுனால ஒரு 5 வெங்காயம் சேர்த்துருக்கேன். ஸோ தக்காளி வந்து மீடியம் சைஸாக இருக்குன்னா ஒரு 5 தக்காளி. இது கூடயே எடுத்து வச்சுருக்க ஒரு கட்டு கொத்தமல்லி, ஒரு கட்டு புதினா, இது ரெண்டையும் நல்லா கழுவி உள்ளே சேர்த்துருக்கோம் சின்னதாக கட் பண்ணி. இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ வந்து இது சிக்கன்லாம் போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து இதுக்கு தேவையான மசாலாலாம் சேர்க்க போறோம். நம்ம சிக்கன்ல ஏற்கனவே காரம் சேர்த்துருக்கனால, இப்போ காரமும் உப்பும் என்ன பண்றோம்னா, பார்த்து தான் நம்ம சேர்க்கணும். ரொம்ப அதிகமா காரமும் உப்பு சேர்த்துறக்கூடாது. அ அதனால நீங்க காரத்துக்கு கம்மியாவே பார்த்து சேருங்க. இப்போ இந்த பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் அந்த வீடியோ எடுக்கல மிளகாத்தூள்லாம் போடுறது. இப்போ வந்து என்ன பண்றீங்கன்னா, நான் 2 கிலோ அரிசின்னு சொன்னேன்.
எவ்வளோ எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிளகாத்தூள் வந்து தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூனும், பிரியாணி மசாலாவும் மறுபடியும் 1 ஸ்பூனும் போட்டிருக்கேன். எங்க காரத்துக்கு ஏத்த அளவுக்கு தான் போட்டிருக்கேன். இப்போ நான் 2 கிலோ அரிசின்றது நான் ஒரு கிளாஸ்ல அளந்தப்போ எனக்கு 2 1/2 கிளாஸ்க்கு வந்து இருந்துச்சு 1 கிலோ அரிசின்றது. ஸோ நான் என்ன பண்றேன்னா, எனக்கு மொத்தம் வந்து 2 கிலோன்றதுனால நான் சொன்ன மாரி 2 1/2 கிளாஸ்ன்றது ஒரு பெரிய கிளாஸ். ஸோ அதுக்கு வந்து எனக்கு 5 கிளாஸ் பெரிய கிளாஸ்க்கு அரிசி வந்துச்சு. அதுக்கான தண்ணி வந்து எனக்கு வந்து நான் 10 கிளாஸ் ஊத்தணும். ஆனா நம்ம பிரியாணி பொறுத்தவரைக்கும் கம்மியா தான் தண்ணி ஊத்தணும். நான் வந்து ஒரு 9 கிளாஸ் ஊத்தியிருக்கேன். 1 கிளாஸ் கம்மியா. இப்ப தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஊற வச்சிருக்கிற அரிசி எடுத்து உள்ள போட்டுறலாம். பாஸ்மதி ரைஸ். நம்ம பாஸ்மதி ரைஸ்ல தான் செஞ்சிருக்கோம் பிரியாணி. தண்ணி இது மாரி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் தான் என்ன பண்றீங்கன்னா, ரைஸ் போடணும். கொதிக்கிறதுக்கு முன்னாடி ரைஸ் போடாதீங்க. இப்ப எல்லா ரைஸுமே உள்ள போட்டுருங்க. போட்டுட்டு ரொம்ப அதிகமா கிளறி விடக்கூடாது. கொஞ்சம் பொறுமையாவே கிளறுங்க. ஏன்னா அரிசி வந்து உடைஞ்சிரும். அதுக்காக தான் சொல்றது. தண்ணி இல்லாம அரிசிய வந்து வடிச்சு போடுங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே என் தம்பி தான். அது வெட்டினதுல இருந்து எல்லாமே அவன்தான். தக்காளி வெங்காயம் வெட்டினதுல இருந்து அரிசி வச்சது எல்லாமே அவன்தான். சூப்பரா இருந்துச்சு டேஸ்ட்டு. ரொம்ப சந்தோஷமா ஃபேமிலியோட இருந்து செய்யும்போது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இப்ப பார்த்தாலே தெரியும். அவன் தான் கிண்டிக்கிட்டு இருக்கான். எல்லாமே உங்களுக்கே பாருங்க தெரியும். ஃபுல் அண்ட் ஃபுல் அவன் தான். ஸோ இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு என்ன பண்றீங்கன்னா, உப்பு கரெக்டா இருக்கான்னு இந்த ஸ்டேஜ்ல பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த ஸ்டேஜ்ல உப்பும், காரமும் நீங்க பார்த்துக்கோங்க. எப்பவுமே பிரியாணிக்கு எப்படின்னா, இந்த டைம்ல குடிச்சு பார்க்கும்போது உப்பும், காரமும் லைட்டா தூக்கலா இருக்கணும். ஏன்னா அப்பதான் அரிசி வெந்து வரும்போது உள்ளுக்குள்ள எல்லாமே போயிட்டு, அந்த உப்பும், காரமும் கரெக்டா இருக்கும். அப்படி கம்மியா இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேஜ் நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மூடி வச்சிடலாம். மூடி வச்சு நல்லா கொதிச்சு வேகட்டும். ஒரு 10 நிமிஷத்துக்கு வரைக்கும் வந்து என்ன பண்றீங்கன்னா, திறக்க வேண்டாம். அப்படியே நல்லா வேகட்டும். அது வரைக்கும் அடுப்பும் வந்து தீ கம்மி பண்ண வேண்டாம். இப்ப பாருங்க, முக்காவாசி வந்து நல்லா வெந்துடுச்சு. ஆவி எப்படி பறக்க பறக்க இருக்கு பாருங்க. தண்ணி இன்னும் இருக்கு பாருங்க. இந்த தண்ணி ஃபுல்லா வத்திரணும். இப்போ வந்து நல்லா முக்காவாசில ஒரு பாதி வாசி வெந்திருக்கு. அரிசி இன்னும் வந்து வேகணும். ஸோ இப்ப என்ன பண்றோம்னா, மறுபடியும் நம்ம மூடி வச்சிடலாம். தண்ணி வந்து நல்லா வத்திருச்சு. லைட்டா தான் தண்ணி இருக்கு. எப்படி கம கமன்னு இத திறக்கும்போதே அவ்ளோ வாசம் வந்துச்சு. அதுவும் எங்க ஊர் ஸ்பெஷலான தூத்துக்குடி ஸ்பெஷலான அந்த பிரியாணி மசாலாவோட ஃப்ளேவர் அவ்ளோ சூப்பரா இருந்தது. இப்ப மூடி வச்சாச்சு. இது அப்படியே வந்து என்ன பண்றீங்கன்னா, ஒரு கொஞ்சம் தீய குறைச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் என்ன பண்றீங்கன்னா, தீய நல்லா வந்து அதுக்குள்ளேயே வந்து முக்காவாசி வெந்துடும். என்ன பண்றீங்கன்னா, தீய இன்னும் அடுப்புல முக்காவாசி குறைச்சிட்டு, கால்வாசி தீயில என்ன பண்ணுங்க, இது மேல தம் போட்டுறலாம். அந்த அடுப்புக்கு நம்ம வந்து வெ நெருப்பு எரிய வச்சோம் பார்த்தீங்களா, அதுக்குள்ள அடியில இருக்க அந்த தீ கட்டையெல்லாம் என்ன பண்றீங்கன்னா, இந்த மாரி இந்த பிளேட்டுக்கு மேல போட்டு விட்டுருங்க. அடுப்பு ஃபுல்லா வந்து அணைஞ்சிரும். இது மாரி போட்டு வச்சு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு திறந்தீங்கன்னா, பிரியாணி சூப்பரா ரெடி ஆயிரும். நீங்க கண்டிப்பா உங்க வீட்ல வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அதுவும் மொத்த ஃபேமிலியா சேர்ந்து இருக்கும்போது நீங்க இது மாரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபேமிலியோட செஞ்சு என்ஜாய் பண்ணுங்க. இப்ப பாருங்க எவ்ளோ சூப்பரா வந்து எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. உங்களுக்கே தெரியும். அப்படியே உதிரியா வந்திருந்தது. அது தட்டும்போதே உங்களுக்கே தெரியும். எல்லாம் கறிலாம் அவ்ளோ சூப்பரா வெந்து ரைஸும் எல்லாம் ஒண்ணோட ஒண்ணு மிக்ஸ் ஆகி எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க. நம்ம எந்த ஃபுட் கலரும் எதுவுமே நம்ம சேர்க்கவே இல்ல. சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்க கண்டிப்பா உங்க ஃபேமிலியோட சேர்ந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.